ஓகே, அதுக்கடுத்து ஹைட்ரஜன் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அது அடுத்து வருமா? ஆமாம், அப்போ அவங்க இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றதான் தெரியுது. மையப்படுத்தப்பட்ட திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு பெரிய டீமு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி, நெட்டை பயன்படுத்தி, கால் சென்டரை பயன்படுத்தி, புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மோசடியை செய்திருக்கிறார்கள். हम आपको दिखाएंगे कि ये जो डिलीशंस हुए हैं ये सेंट्रलाइज तरीके से कॉल सेंटर के प्रयोग करके, सॉफ्टवेयर के प्रयोग करके किए गए. அது 36 செகண்டில் 2 ஓட்டை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் பேரை பயன்படுத்தி சம்மந்தப்பட்டவர் நான் யாரையும் நீக்கலன்னு சொல்லிட்டாரு. ஓகே, இப்போ இந்த 3 சாம்பிளாக எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு, नागराज जी इन्होंने 2 एप्लीकेशन 36 सेकंड में फाइल कर दी है. और मजे की बात देखिए, ये 4 बजे सुबह उठ के फाइल कर रहे हैं. पता नहीं क्या हुआ, 4 बजे सुबह कहा कि भैया मैं 2 वोटर को डिलीट करूंगा. और தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் பிஜேபிக்கு ஆதரவாக இதை செய்கிறார் என்று நம்புவதற்கு 200% இடம் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். அதனால் ராகுல் காந்தி சொல்கிறார், ஞானேஷ்குமார் முழுக்க பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, இன்னும் 1 வார காலத்துக்குள்ளாவது சிஐடி போலீஸுக்கு அவர் எவிடன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது நியாயமா இல்லையா சொல்லுங்கள். The CID of Karnataka has sent 18 letters in 18 months, 18 letters in 18 months to the Election Commission. And they have asked the Election Commission for some very simple facts. எனவே தமிழ்நாட்டிலும் தீவிரமாக விழிப்புணர்வோடு நாம் களத்தில் இறங்கி இந்த ஓட்டில் பிஜேபிக்கு எப்படி கூடுச்சு அப்படின்றத விரிவாக ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை நம்மளுக்கு இருக்குன்னு பார்க்கணும். சார் வணக்கம். வணக்கம். 2வது கட்டமாக ராகுல் காந்தி ஒரு தேர்தல் மோசடி விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக கால் சென்டரை வைத்து கூட மோசடி செய்திருக்காருன்ற விஷயங்கள் புதுசாக சொல்லியிருக்காரு. முதற்கட்டம் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ராகுல் காந்தி இறக்கிய 2வது அணுகுண்டு அப்படின்னு தான் பார்க்குறேன். 3வதாக ஒரு ஹைட்ரஜன் குண்டு போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது ஹைட்ரஜன் குண்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லி அடுத்து ஹைட்ரஜன் குண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி வைத்தார். அந்த குற்றச்சாட்டை பொறுத்து இன்னைக்கு வரை தெளிவான பதில் சொல்லலை. குறிப்பாக கர்நாடகாவில், பெங்களூரில் மத்திய பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் எடுத்து 6 மாதம் ஆய்வு செஞ்சு அதற்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி கொடுத்தாரு. இன்றைக்கு வரை அதற்கான உறுதியான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லலை. இப்போ 2வதாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி 2வதாக சொன்ன குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட நபர்களை நேரடியாக கூட்டு மேடையில் ஏற்றி பத்திரிகையாளர்களை சந்திக்க வைத்திருக்கிறார். இப்போ ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டு சொன்னார்னு பார்ப்போம். 3 கேஸ் ஸ்டடி அவர் சொல்கிறார். கர்நாடகாவில், தெற்கு கர்நாடகா, அதில் ஆலந்துன்னு ஒரு தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி. 2023 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த ஆலந்த் தொகுதியில் என்ன ஃப்ராடு நடந்துச்சு அப்படின்றத இப்போ ஸ்டடி பண்ணி அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு 3 பேரை உதாரணமாக ராகுல் காந்தி அவங்க சொல்கிறாங்க. ஒன்று கோதாபாயின்னு வரும். இப்போ அவங்க அந்த கேஸ் ஸ்டடி கோதாபாய் சொல்கிறது, அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபோன் நம்பரை பயன்படுத்தி கோதாபாயின்ற பேரில் 12 ஓட்டுகள் நீக்குவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு. இப்போ அவங்கள மேடையில் கூப்பிட்டு ராகுல் காந்தி கேட்குறாரு, நீங்கள் 12 பேர் ஓட்டை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்களா அப்படின்னா, எனக்கு செல்ஃபோனையும் உருப்படியாக பயன்படுத்த தெரியாது, டெக்னாலஜியும் தெரியாது, கம்ப்யூட்டரும் தெரியாது, நான் எதுக்கு 12 பேர் நீக்க போகிறேன் அந்த அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தி என்ன கேட்குறாருன்னா, ஒரு 12 பேரோட ஓட்டை நீக்குவதற்கு முயற்சி செய்தது யார், யார் பண்ணாங்க, எந்த இடத்துலேருந்து பண்ணாங்க, எந்த ஃபோன் நம்பரோ அது கால் சென்டரு அல்லது எந்த கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணாங்க, எங்கேருந்து இது பண்ணப்பட்டது, எந்த நம்பர்லேருந்து ஓடிபி வந்துச்சு, இது என்ன ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்றத அவர் கேள்வி எழுப்புகிறார். முதல் இந்த கேஸில். 2வது கேஸில் சூர்யாகாந்த்னு ஒருத்தர், சூர்யாகாந்த் அவரோட ஃபோன் நம்பரை பயன்படுத்தி 14 நிமிஷத்தில் 12 ஓட்டை டெலீட் பண்ணியிருக்காங்க. 12 ஓட்டு அவர் ஃபோன் நம்பரை பயன்படுத்தி டெலீட் பண்ணியிருக்கு. அப்போ அவர் ஓடிபி வந்த மாதிரியெல்லாம் காட்டியிருக்கு. சரிங்களா? அவரால்
நீக்கப்பட்டவங்க பபிதா சௌத்ரின்னு ஒரு ஆள். அவங்க 2 பேரையும் மேடையில் ஏற்றி அவர் பார்க்குறாரு. அந்த 2 பேரும் எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம்ன்றாங்க, இல்லைன்றாங்க. அப்போ 12 ஓட்டை யார் நீக்கினது, சம்மந்தப்பட்ட நபர்கள் இவங்க தான் நீக்கினாங்கன்னு ரெக்கார்டு. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட 2 பேரும் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. நீக்கப்பட்டவரும் நீக்கியதாக சொன்னவரும் 2 பேர் இல்லைன்ட்டாங்க. அப்போ யார் பண்ணாங்கன்ற கேள்வி இதை தான் ராகுல் காந்தி கேட்குறாரு. யார் பண்ணாங்க, எங்கேருந்து பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? மூணாவதாக வந்து நாகராஜன்ற ஒருத்தர், அது வந்து 36 செகண்டில் 2 ஓட்டை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க இவர் பேரை பயன்படுத்தி. சம்மந்தப்பட்டவர் வந்து நான் யாரையும் நீக்கலைன்னு சொல்லிட்டார். ஓகே. இப்போ இந்த 3 சாம்பிளாக எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு. இப்போ அவரோட கேள்வி என்ன, நம்மளோட கேள்வி என்னென்னா, இந்த ஓட்டு மோசடி, நபர்களை நீக்குவது, குறிப்பாக ஒரு பூத்தில் ஃபஸ்ட்டு நேம் என்ன இருக்கோ அந்த நேமை பயன்படுத்தி மற்றதை நீக்கிறாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இது வெறும் ஒரு இடத்துல நடக்கலை, நாடு முழுவதும் நடந்திருக்குது, சென்ட்ரலைஸ்டாக நடந்திருக்கு. மையப்படுத்தப்பட்ட திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு பெரிய டீமு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி, நெட்டை பயன்படுத்தி, கால் சென்டரை பயன்படுத்தி, புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மோசடியை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2023 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸுக்கு ஓட் பேங்க் இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து 6000 வாக்குகளை இவர்கள் நீக்கியதாக அல்லது நீக்க முயற்சித்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கார். இதே போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகாராஷ்டிராவிலையும் நடந்திருக்கு. ராஜ்ரா அப்படின்ற ஒரு தொகுதியில் 6890 ஓட்டை சேர்த்துருக்குறாங்க. இதே போல் ஃப்ராடாக சேர்த்துருக்குறாங்க. ஒரே சீரியல் நம்பரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஐடி ஒரே இதை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல வழிகளில் சென்ட்ரலைஸ்டாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. இது நேரடியாக மேனுவலாக பண்ணாங்களா, இல்லை ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கி அந்த ப்ரோக்ராம் வழியாக காமனாக எல்லா இடத்துலையும் இப்படி நீக்குன்னு பண்ணாங்களா, இதெல்லாம் வந்து தெரியலை. இப்போ 2023 இது நடந்திருக்குது. இதை காங்கிரஸ் சார்பில் கர்நாடகா சிஐடிக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எஃப்ஐஆர் போட்டு தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் எந்த இடத்துலேருந்து, எந்த சர்வர்லேருந்து இது வந்துச்சு அப்படின்ற பேசிக்கான டீட்டெயிலாக அவங்க கேட்குறாங்க. சரி. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேட்டால் அது கொடுத்தானா அவன் எலெக்ஷன் கமிஷன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஒரு தடவை 2 தடவை கேட்கல, 18 தடவை கேட்டிருக்காங்க. 18 தடவை கடிதம் எழுதி சிஐடியிலேருந்து கேட்குறாங்க, போலீஸ் கேட்குறாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் தரமாட்டியது. இதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. இது கேஷுவலாக நடந்துச்சா அப்படின்றது இல்லை, இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படின்றதுக்கான உதாரணமாக தான் தலைமை தேர்தல் ஆணையருக்கு 18 முறை கடிதம் போயிருக்கு. கர்நாடக போலீஸு, கர்நாடக தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசின் தேர்தல் ஆணையத்துக்கு, சென்ட்ரல் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுகிறாங்க, தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு. ஆனால் அவர் முன்னாடி இருந்தவங்க சரி, இப்போ இருக்கிறவங்க சரி தரவே மாட்டுறாங்க. ஏன் தர மாட்டுறாங்கன்றதான் கேள்வி. போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குதா இல்லையா? அது சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு குற்ற வழக்கு தொடர்பாக அவங்ககிட்ட ஆவணங்கள் கேட்டால் அவங்ககிட்ட இருக்குதுன்னா கொடுத்தாங்கணும். விசாரணைக்கு தலைமை தேர்தல் ஆணையரே ஒரு விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னா இந்த நாட்டின் சட்ட நிர்வாக விசாரணை அமைப்பை எப்படி அவர் மதிக்கிறாரு? அப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இவர்கள் மறைப்பதற்கு எல்லா வேலையும் பார்க்குறாரு. குறிப்பாக இந்த தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் பிஜேபிக்கு ஆதரவாக இதை செய்கிறார் என்று நம்புவதற்கு 200% இடம் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். அதனால் ராகுல் காந்தி சொல்கிறார், ஞானேஷ்குமார் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, இன்னும் 1 வார காலத்துக்குள்ளாவது சிஐடி போலீஸுக்கு அவர் வந்து எவிடன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது நியாயமாக இல்லையா சொல்லுங்கள்? ஒரு குற்றச்சாட்டு எழுது, அது ராகுல் காந்தி சொல்லட்டும், மோடி சொல்லட்டும், அமித்ஷா சொல்லட்டும், ஸ்டாலின் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டுங்க, ஒரு குற்றச்சாட்டு எழுது. அந்த குற்றச்சாட்டுக்கு போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுது. அந்த எஃப்ஐஆரோட விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கா இல்லையா? அப்போ நீ ஒத்துழைக்கலை அப்படின்னா, இப்போ ஒரு கிரைமில், ஒரு கொலைகேஸில் ஒருத்தனை பார்த்த வெறுப்ப அவனை பிடிச்சி கேட்டால் அவன் வந்து யாருன்றது சொல்லணும். சொல்லாமல் தப்பிச்சு ஓடினான்னு வைங்க, அப்போ சந்தேகம் வருமா வராதா? அந்த சந்தேகம் எலெக்ஷன் கமிஷன் மேலே வந்திருக்கு. இது ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தனிநபரால் நிகழ்த்தப்பட்டதல்ல, சென்ட்ரலைஸ்டாக டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நிகழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசடி. இந்தியா முழுக்க
அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சென்ட்ரலைஸ்டு அப்படி பண்ணால் பெரிய டெக்னாலஜிக்கல் பவர் எல்லாம் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மூளை இருக்கிறது. தோண்டி பார்த்தா எங்கே வரை போய் நிற்கிதுன்னு தெரில. குறிப்பாக அவர் சொல்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஹோல்டில் மைனாரிட்டி, காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்கள தான் நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீக்கப்பட்டவங்களும் இந்த மாதிரி இருக்காங்க. ஆமாம், இத்தனைக்கும் வந்து காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதி அது. இதையும் மீறி காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னு வைங்க. ஆனால் இந்த மோசடியை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கர்நாடகாவிலே இப்போ 2 இடத்துல அது வந்துருச்சு. மகாராஷ்டிரா தேர்தல் இதே போல் குற்றச்சாட்டு வந்துருச்சு. ஒரிசா தேர்தலில் குற்றச்சாட்டு வந்துருச்சு. பீகாரில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே 65 லட்சம் பேரை நீக்கி குற்றச்சாட்டு வந்துருச்சு. ஹரியானா தேர்தலில் இதே குற்றச்சாட்டு வந்துச்சு. தமிழ்நாட்டில் கூட தீஸ்தா சேத்தல்வாத் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. போன எலெக்ஷனில் வந்து மேனிப்புலேஷன் நிறைய நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரிசாவில் கிட்டத்தட்ட 26% டிஃபரன்ஸு, கடைசி 1 மணி நேரத்தில் 26% டிஃபரன்ஸு முதலமைச்சர் தொகுதியில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்குமே இவங்க வந்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்காம பிஜேபியிலேருந்து என்ன சொல்கிறாங்க, முதல்ல ஊடுருவி வர்றவங்க பிரச்சனையை ராகுல் காந்தி பேசட்டும், அடுத்து இதை பேசிக்கலாம் அப்படின்னா, ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. இந்தியாவில் ஜனநாயகத்தை முதுகெலும்பை முறிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை விட தலை போகிற பிரச்சனையே கிடையாதுங்க. இந்தியாவில் ஒட்டுமொத்த நாடும் கொந்தளித்து அது பேசியிருக்கணும், சுப்ரீம் கோர்ட் பேசியிருக்கணும், சிபிஐ சுயமட்ட வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும், என்ஐஏ வழக்கு பண்ணி விசாரிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு நாட்டோட அடிப்படை இது. ஒரு தேர்தலில் தான் ஓரளவு நேர்மையாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுவே காலியாகிற போது என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தி செய்யப்பட்ட குளறுபடிகள். இன்னைக்கு இவிஎம்லேயே ஃப்ராடுன்றது வருது. இவிஎம் வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னா எலன் மஸ்க் சொல்கிறாரு, அவர் தான் உலகத்திலே டெக்னாலஜியில் ஜெயண்ட்டு, எனிதிங் ஹேன் பி ஹேக்குன்னு சொல்கிறார். எதையுமே இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில் எதை வேணாலும் ஹேக் பண்ண முடியுன்றதா அவரோடது. அதை மறுத்து இவங்க யாராலும் சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? அப்போ இவிஎம்மில் ஃப்ராடு அப்படின்ற ஒரு பிரச்சனை நிற்கிது. அடுத்து வாக்கு பட்டியலில் ஒரு ஃப்ராடு, அதில் வாக்காளரை நீக்கிறது, சேர்க்கறது, கடைசி நேரத்தில் பெர்சன்டேஜை கூட்டி காட்டுறது, ஒரே மூவரில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 2-3 நாள் செய்தி வந்துட்டு இருக்குல்ல, ஒரே அட்ரஸில் 4000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆமாம், அது ஒரு தகவல் வந்து பெரிய சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. ஒரே அட்ரஸில் இப்போ பிஜேபியோட வெற்றி பூராமே இப்படி தான் நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா? ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு 2018 இதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ வரிசையாக வந்து ஃப்ராடில் தான் அவங்க தொடர்ச்சியாக ஜெயிச்சு வராங்களா அப்படின்ற கேள்வி எழுது. ஆனால் இது நேர்மையாக இதுக்கு பதிலளிக்க வேண்டிய அல்லது விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய தேர்தல் ஆணையம் பிஜேபி பக்கம் நிற்கிற போது மக்கள் என்ன செய்கிறது, கட்சிகள் என்ன செய்கிறதுன்றதான். ராகுல் காந்தி ஏற்கனவே ஆகஸ்ட்டில் சொன்ன உடனே நாடே கொந்தளிச்சிருக்கணும், நாடு ஸ்தம்பிச்சிருக்கணும். ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்படி தான் அரசியல் கட்சிகள் மந்தமான முறையில் வந்து தம் பவரை ரீட்டைன் பண்ணுறது அப்படின்றதான். நாட்டோட ஜனநாயகம், நாட்டோட முதுகெலும்பு முறிக்கப்படுகிறது எந்த கட்சிக்கும் கவலை இல்லை. காங்கிரஸ் கட்சியே கவலை இல்லை, ராகுல் காந்தியை தவிர. அப்படிதானே இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? நேரம் நாடே கொந்தளிச்சிருக்க வேணாமா? மிகப்பெரிய மாணவர் போராட்டம் நடந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் எல்லோரும் அமைதி காத்து இதை கடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஒரு ஃபாசிசத்தை எல்லாரும் அங்கீகரித்து ஏற்றுக்கிறது அப்படின்ற சூழ்நிலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது மிக மிக அபாயமான போக்கு. மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். எல்லோரும் களமிறங்கி வந்து போராடணும். எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போராடணுமோ, ஜல்லிக்கட்டுக்கு போராடணுமோ, அதே போல் நாடு முழுவதும் ஒரு சுதந்திர போராட்டம் போல் பற்றி படர வேண்டிய போராட்டமாக இது இருக்கிறது. மக்கள் களத்தில் இறங்கினா தான் அதுக்கு தீர்வு தவிர வேறு வழியே இல்லை. எந்த இன்ஸ்டியூஷனும் செய்யாது, சுப்ரீம் கோர்ட் கேட்காது, தேர்தல் கமிஷன் செய்யாது, பெரிய கட்சிகள் எதுவுமே செய்யாது, எல்லாம் கூட்டாளிகள் தான். ஓகே, அதுக்கடுத்து ஹைட்ரஜன் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அது அடுத்து வருமா? ஆமாம், அப்போ அவங்க இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றதான் தெரியுது. ஒவ்வொன்றா அவர் கொண்டு வர்றாரு. கடைசியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி தீவிரமான விஷயங்களை அவர் கொண்டு வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதுக்கு முன்னாடியாவது மக்கள் விழிச்சுக்கணும். அதே போல் தமிழ்நாட்டில் இந்த ஆய்வு பண்ணணுங்க. பிஜேபி எப்படி முதல்ல 2வது இடம் வந்துச்சு, ராமசீனிவாசன் எப்படி 2வது இடம் வந்தார், இந்த ஆய்வு பண்ணணுமா இல்லையா? ஜெயிச்சதுனால டிஎம்கே மந்தமாக இருக்கிறது அப்படின்றது சரியான அணுகுமுறை கிடையாது. கடைசி நேரத்தில் ஓட்டு விகிதம் எவ்வளவு % கூடிச்சு அப்படின்றத ஆய்வு பண்ணணும். இந்த 17C ஃபார்ம் எல்லாம் திமுக கிளியராக இருக்குது. ஆனால் திமுக அதில் மெத்தனமாக இருப்பது சரி கிடையாது. பிஜேபியோட டாக்டிஸை எடுத்தோடனே தமிழ்நாட்டில் அறிவிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஓட்டு சேரை கூட்டி காட்டுவாங்க. ஒரு 5-6 தொகுதியில் ஓட்டு சேரை கூட்டி காட்டால் அடுத்த எலெக்ஷனில் அந்த இடம் ஜெயிச்சதாக காட்டுவாங்க. அப்போ யாருக்குமே சந்தேகம் வராமல் போயிடும். அந்த முறையை தான் அணுகுகிறார்கள்.
எனவே தமிழ்நாட்டிலும் தீவிரமாக விழிப்புணர்வோடு நாம் களத்தில் இறங்கி இந்த ஓட்டில் பிஜேபிக்கு எப்படி கூடுச்சு அப்படின்றத விரிவாக ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை நம்மளுக்கு இருக்குன்னு பார்க்குறேன். நன்றி சார்.